நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 3 லட்சத்தோடு வச்சுருந்தேன். 3 லட்சத்தை வச்சு உள்ளே வரும்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் என்னோடய ரிஸ்க். ஒரு ட்ரேடு இல்லை, ட்ரேடிங் கேரியருக்கு மேபி 2000 3000 லாஸ் பண்ணலாம். இப்படி லாஸ் பண்ணி நான் ஒரு 1 லட்சம் லாஸ் பண்ணேன்னா நான் மார்க்கெட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கெட் டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய லெவல், இந்த லெவலுக்கு கீழே என்னால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லெவலுக்கு கீழே போனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரேடிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரும்னு கிடையாது, அது ஈஸியும் கிடையாது. ஸோ சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் போகலாம், சில பேருக்கு லேட்டாக வரலாம், சில பேருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வரலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 2015-16லேருந்தே டே 1லேருந்தே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கேன். அது மாதிரி வந்து இது நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேபி ஒரு 5 lakhs வச்சுருக்கீங்கன்னா, அந்த 5 lakhsல வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சைக்காலஜிக்கு தகுந்தாப்புல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுக்க போகிறேன், மொத்தமாக எனக்கு இவ்வளோ ரிஸ்க் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், ட்ரேடிங்கை நிறுத்திட போகிறேன். இல்லைனா ஒரு ரிஸ்க் வரைக்கும் ஒரு 5% இல்லை 10% வரைக்கும் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் யார்ட்டாவது கைடன்ஸு இல்லை ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறேன், மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது நல்லது. ஹார்ட் ஸ்டாப் லாஸ்னால் என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். ஸ்டாப் லாஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஸ்டாப் லாஸ் இடிச்சு விட்டு மறுபடியும் ரீதிங்க் பண்ணி நான் டிசைட் பண்ணேன். ஹார்ட் ஸ்டாப் லாஸ்னால் என்ன அர்த்தம்னா, அவ்வளோதான் முடிஞ்சது, ஹார்ட் ஸ்டாப் லாஸ் டு மை ட்ரேடிங் கெரியர். ஏன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நிறைய உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா வரலாம், இல்லை வேறு ஏதாவது துறையில் நீங்கள் நல்லா பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி ஒரு டிசைட் பண்ணிக்கிறது பெட்டர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.